ரவி கோல்டு காயின்ஸ். நீங்கள் கோல்டு காயின் மற்றும் சில்வர் காயின்ஸ் வாங்கணுமா? கவலையை விடுங்க. ராயப்பேட்டையில் இருக்க ரவி கோல்டு காயின்ஸுக்கு வாங்க. உங்கள் பழைய கோல்டு காயினை விற்கணும்னா அன்னைக்கு ரேட்லேருந்து 3% லெஸ் பண்ணி வாங்கிக்குவாங்க. அதே போல் நீங்கள் கோல்டு காயினோ அல்லது சில்வர் காயினோ வாங்கணும்னா அன்னைக்கு ரேட்டுக்கே வாங்கிக்கலாம். இந்த செய்கூலி சேதாரம் இதெல்லாம் கிடையாது. தமிழ்நாட்டிலே பெஸ்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்க. மேலும் விவரங்களுக்கு திரையில தெரியுற எண்ணுக்கு ஃபோன் பண்ணுங்கள். அருண் விஜய், ஹரிஷ் பெரடி நடிப்பில் சாம்சியஸ் இசையில் பிடிஜி யூனிவர்சல் பாபி பாலச்சந்திரன் வழங்கும் இரட்டைத்தலை இன்று முதல் திரையரங்குகளில். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் நந்தகிஷோர் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற ரிஷபா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ராஜா காலத்தில் காட்டுறாங்க. அப்போது மோகன்லால் ஒரு ராஜாவாக இருக்கார். அந்த சமயத்தில் இந்த காலக்கயர்களுக்கெல்லாம் தலைவராக இருப்பான்ல, அப்படியாப்பட்ட ஒரு ஆளை அழித்து ஒழிக்க வேண்டிய ஒரு ஆளை அழித்து ஒழிக்கிறதுக்கான ஒரு ஃபைட் நடக்குது. அந்த ஃபைட்டில் அவனை போட்டு தள்ளுறன்ற பேரில் பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன பையனை சேர்த்து போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கு அந்த சின்ன பையனுடைய அம்மா மோகன்லாலை பார்த்து ஒரு சாபம் விடுறாங்க. எப்படி என் கண்ணு முன்னாலேயே துடி துடிக்க என் பையனை கொன்னியோ அதே மாதிரி உன் பையனும் துடி துடிக்க சாவான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபத்தை விடுறாங்க. அங்கே கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் இப்போ நிகழ்காலத்தில் காட்டுறாங்க. நிகழ்காலத்தில் மோகன்லாலும் அவருடைய பையனும் சந்தோஷமாக அந்யோன்யமாக தான் இருக்கிறாங்க. மோகன்லாலை ஒரு பெரிய டைமண்ட் வியாபாரியாக காட்டுறாங்க. ஆனால் அவர் படம் முழுக்க எப்போ பார்த்தாலும் சமயக்கட்டில் சப்பாத்தி தான் சுட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த டைமண்ட் வியாபாரிக்கும் அவருடைய பையனுக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு மோதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிற இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை நாங்கள் ஆர்வமாக போய் பார்த்ததுக்கு முக்கியமான காரணம், இந்த வருஷத்தில் மட்டுமே மோகன்லால் ஹீரோவாக நடித்து 3 ஹிட்டு படம் கொடுத்துருக்காரு. இது 4வது படம். படம் எப்படி தான் இருக்குமோ அப்படின்னு உட்காந்து பார்த்தா, இவங்க மித்தாலஜிக்கல் ஃபேண்டசி ஆக்ஷன் ட்ராமா படம் எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு, படம் என்னமோ மலையாள படம் தான், மொக்க தெலுங்கு படத்தை மலையாளத்தில் டப் பண்ண மாதிரி எடுத்து வச்சுருக்கிறாங்க. மொக்க தெலுங்கு படம்னா மொக்க படம்னு கிடையாது. நம்ம ஊர்லேயும் மொக்க படம் எடுப்பாங்க. அதெல்லாம் படம் பார்க்கவே தேவையில்லை, போஸ்டரை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது மொக்க படம்ன்ட்டு. ஆனால் தெலுங்கு படத்தில் மட்டும்தான் மொக்க படம்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டான உழைப்பு, அதுக்கு உண்டான செலவு எல்லாத்தையும் பண்ணி அந்த படத்தை ஒரு மொக்க படமாக எடுத்து வச்சுருப்பாங்க. இவங்க அப்படி ஒரு வேலையை கூட பார்க்கல. இதில் என்ன பிரச்சனைனா, இதுக்கு முன்னால் இந்திய சினிமாவிலேயே இதே மாதிரி கதையை வச்சு இதை விட நல்ல படங்கள்லாம் வந்திருக்குது. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் பல வருஷங்களுக்கு முன்னால் வந்த மகதீரா, அந்த ஸ்டாண்டர்டு கூட இன்றைக்கி ஒரு படம் வரல. இவங்க கதையை தான் கிமுவில் ஆரம்பித்தாங்கன்னா மேக்கிங்கே கிமுவில் எடுத்த மாதிரி தான் இருக்குது. படமே ஒரு கிரிஞ்சு குவியல் ஆகிப்போச்சு. படத்தில் இந்த மோகன்லால் அவருடைய பையன் சீனாக இருக்கட்டும், அல்லது அந்த பையன் லவ் பண்ணுற சீனாக இருக்கட்டும், இதுலேயே இடவேளை வந்துருச்சு. இடவேளைக்குள்ளேயே ரொம்ப டயர்ட் ஆகிட்டோம். அதுக்கப்புறம் செகண்ட் ஹாஃபில் ஒரு கதை சொல்கிறாங்க, அதை கேட்கறதுக்கெலாம் நம்ம தயாராகவே இல்லை. படமே ரன் டைம் ஒரு 2 மணி நேரம் தான் இருக்குது. ஆனால் இவங்க பென்கர் எடுத்த மாதிரி ஃபீல் பண்ணி படத்தை எடுத்து வச்சுருக்கிறாங்க. 10 பென்கர் பார்த்த மாதிரி இருக்குது ரன் டைமை வச்சு பார்த்தா. இந்த கிறிஸ்மஸ் முடிஞ்சு அடுத்த கிறிஸ்மஸே வந்துடும் போடுது. மோகன்லால் ஒரே வருஷத்தில் 3 ஹிட்டு படம் கொடுத்துட்டு 4வதாக ஒரு கிரிஞ்சி படத்தை கொடுத்து அவரால் என்ன செய்ய முடியுமோ செஞ்சு முடிச்சு விட்டார். இப்போ தான் பல வருஷம் கழித்து கணக்கு ஆரம்பிச்சிருக்காரு நிவின் பாலி. Buy and sell gold and silver coins through Ravi Gold Coins.